வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் ஓஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிட்டாரு. போஸ்ட் ஷோ, அதாவது ராயல் ரம்பல் முடிஞ்சதுக்கப்புறமா போஸ்ட் ஷோ ஒன்று நடந்துச்சு. அதில் ரோமன் ரெயின்ஸை ட்ரூ சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ஏஜே ஸ்டைல் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாரு, அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதை பற்றின விளக்கமான பதிலை ட்ரிபிள் ஏஜ் சொல்லியிருக்காரு. அண்ட் போஸ்ட் ஷோவில் நடந்த இன்னும் ஒரு சில விஷயங்கள், இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ கட் பண்ணிட்டாங்களான்னு தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபயர் வுட்ஸ் போட்டு எல்லாரையுமே மிரளாக வச்சுருப்பாங்க. எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பல் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஃபயர்வுட்டை பார்த்து மிரண்டு போனேன். பொதுவாகவே சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் ஃபயர் வுட்ஸ் அதிகமாக வெடிப்பாங்க. அதாவது இந்த வான வெடிக்கைகள், பட்டாசுகள். நம்ம ஒரு மாதிரி விஜிலி படக்கலாம் இல்லைங்க, ஃபுல்லாக வானத்தில் எழுதுறது தான், காஸ்ட்லி தான், பணம் தான், பால் மாதிரி கறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெசல்மேனியா லோகோ தெரிகிற மாதிரிலாம் காட்டினாங்க. பிகாஸ் நெக்ஸ்ட்டு அவங்க சவுதி அரேபியாவில் நடத்த போகிறது ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட் ரெசல்மேனியா. அதுக்கான ப்ரீ பிளானிங்கை இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மாதம் நடக்க போகிற ரெசல்மேனியாக்கான ப்ரொமோஷனை ராயல் ரம்பல் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முழுக்க பார்த்தீங்கன்னா 27,000 ரசிகர்கள் ராயல் ரம்பல் பார்த்துருக்குறாங்களாம். போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 50,000 ஆடியன்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க. போன வருடம் 75,000க்கும் மேற்பட்ட ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. ஏன்னா இந்த வருஷம் கம்மி. இந்த வருஷம் சவுதி அரேபியாவில் ஹரீனாவை பார்த்தீங்கன்னா அவங்களே கெட்டினாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கே இருந்து பார்த்தாலும் ஷோ பார்க்குற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்தது அப்படி இல்லை. பட் ஆனால் இந்த தடவை எங்கேருந்து பார்த்தாலும் பார்க்குற மாதிரி இருந்தது. சோல்ட் அவுட் அரினாவாக இருக்குது. அதாவது ஒரு சீட்டு கூட பார்த்தீங்கன்னா காலி இல்லையா, எல்லாமே வித்துருச்சா. இதை மைக்கேல் கோல் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரீ ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நடத்தியிருப்பாங்க. ரோமன் ரெயின்ஸால் பங்கேற்க முடியலை அந்த ப்ரீ ஷோவில் அப்படிங்கிறத மைக்கேல் கோல் வந்து சொல்லிட்டாரு. ஏன் மற்றவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது ரோமன் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை, டபிள்யூகிட்ட தான் கேட்கணும். ஸோ அந்த ஹோஸ்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிக்கி, அதுக்கப்புறமா மொட்டை பையன், அப்புறம் கூட ஒரு பாப்பா, அவங்க பேர் எனக்கு தெரியாது, அதனால் நான் செல்லாமல் அப்படியே கூப்பிடுறேன். லிவ் மோர்கன் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஷோவை ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. நான் ராயல் ரம்பல் 2026 வெற்றி பெற்றுட்டேன். இதை நான் வந்து என் டீமுக்கு நான் சஜஷன் பண்ணுறேன். ஸோ ராட்ரிகஸ் நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்களே, ஒருவேளை அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கணும்னு கேட்கும்போது அதுக்கு அவர் பதில் சொல்கிறாங்க. என்ன தெரியுமா, ராட்ரிகஸ் உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறா, அதில் கண்டிப்பாக அவர் தான் வெற்றி பெற போகிறா. அதாவது நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ராட்ரிகஸுக்கும் ஸ்டெஃபனி வாக்கருக்கும் உமன்ஸ் வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதில் அவள் வெற்றி பெறுவா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க. அண்ட் எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும்ல, அதனால தான் நான் ராயல் ரம்பல் வெற்றி பெற்றிருக்கேன்னு. காய்ஸ் போகிற போக்க பார்த்தா சரியில்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராட்ரிகஸ் வெர்சஸ் லிவ் மோர்கனுக்குள்ளே டபிள்யூபி, அதாவது ஜட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு பிரேக்கப் போக வச்சு மேபி இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சிங்கிள்ஸ் மேட்சோ அல்லது ஜட்மெண்ட்டில் இருக்கிற உமன் டிவிஷன் 3 பேருக்குமே ஒரு டாக் டீம் மேட்ச் பிளான் பண்ணுறாங்களான்னு தெரில. பட் ஆனால் ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சிருக்குது. ரெசல்மேனியாவில் டைட்டிலுக்காக மோத போகிறாங்க. அது ஸ்டெஃபனி வால்கரா அல்லது ஜேட் கார்களா அல்லது NXT சைடு கூட மோதலாம். ஸோ அதெல்லாம் அவங்க தான் முடிவு எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஹிண்டிங் கொடுத்துருக்குறாங்க. உமன்ஸ் வேர்ல்ட் டைட்டில் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத ஒரு ஹிண்டிங் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவங்க சகோதரி உமன்ஸ் ஹெவி சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க. அப்படி ஜட்மெண்ட் டேயில் வராட்டா அந்த டைட்டிலுக்காக தான் நான் மோதுவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. காய்ஸ், நம்ம லிவ் மோர்கன் சாம்பியன் ஆக போகிறாங்க மீண்டும். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த டாமினிக் பையன் எங்கே போனாந்தாங்கன்னு தெரில. அண்ட் ரிங் ஜெனரல் குந்தர் பார்த்தீங்கன்னா த கெரியர் கில்லர் அப்படிங்கிற பேரை இதுக்கப்புறமா ட்ரேட்மார்க் பண்ணிட்டாங்க. ரிங் ஜெனரல் குந்தரை காட்டிலும் கெரியர் கில்லர் கொஞ்சம் பெரிய லெவலில் பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. பிகாஸ் இன்றைக்கி ஏஜே ஸ்டைலோடைய கெரியரை முடிச்சிட்டாரு, ஜான்சனாவோட கெரியரை முடிச்சிட்டாரு, கோல்ட்பர்கோட கெரியரையும் முடிச்சிட்டாரு. எஸ் காய்ஸ், இனி வரும் காலங்களில் ஏஜே ஸ்டைலை நம்ம பார்க்க முடியாது. அவர் அஃபிஷியலி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. குந்தரை கூட பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்காரு. அண்ணன் ரோமன் ரெயின்ஸ் தான் வரல, ரோமனை தவிர எல்லாரும் வந்திருக்காங்க. அதில் குந்தர் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, நான் இன்னைக்கு கெரியர் கில்லர் அப்படிங்கிறத மீண்டும் ட்ரிகர் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் எப்போ ஒரு கெரியரோட கில்லாமல் நான் விட்றேன்னு, அதாவது ஒரு ரெஸ்லர் கூட மோதி அவங்க கெரியரை கில் பண்ணாமல் விட்றனோ அன்றைக்கி நான் இந்த தொழிலை விட்டுருவேன். அது வரைக்கும் நான் தொழிலை கண்டினியூ பண்ணுவேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இவனுக்கு இதே வேலை தான் போல இருக்குங்க கெரியரை கில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பல ரெஸ்லர்ஸை உயிரெடுக்க போகிறான்னு நினைக்கிறேன்.
ஸோ அடுத்து யார் உயிரும் தெரில. அண்ட் ரசல்மேனியாவில் கெரியரை நோக்கி தான் போக போகிறாராம், அதாவது இன்னொரு ரெஸ்லரோட கெரியரை நோக்கி தான் போக போகிறாராம். அது ராண்டி ஆர்டனா இல்லாட்டா ப்ராக் லெஸ்னரான்னு தெரில. ஸோ கண்டிப்பாக இது வந்து அவங்களுடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கும். ஏன்னா இவர் மோதிர ரெஸ்லர்ஸ் எல்லாருமே தோற்று தான் போகிறாங்க. அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு ப்ராக் லெஸ்னரோ அல்லது நம்ம ராண்டி ஆர்டனோ மோதும்போது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் எல்லாருக்கும் வருது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் குந்தர் பார்த்தீங்கன்னா அவருக்கு டைட்டில் வேணும் அப்படிங்கிறத மீண்டும் ப்ரூவ் பண்ணுறாரு. இன்றைக்கி ராயல் ரம்பிளில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து எலிமினேட் பண்ணிட்டார். ஆக்சுவலி குந்தர் இன்னைக்கு லாஸ்ட் ஒன்னாக இருந்தார். இதுக்கு முன்னாடி கோடி ரோட்ஸ் வின் பண்ணும்போது லாஸ்ட் ஒன்னாக இருந்தார். எந்த தடவை லாஸ்ட் ஒன்னாக இருந்தது, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நான் தோற்று போயிட்டேன், பட் இருந்தாலும் நான் டைட்டிலை நோக்கி தான் போக போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அடுத்தது எலிமினேஷன் சாம்பியர் பேப்பரி நடத்த போகிறாங்க. அந்த எலிமினேஷன் சாம்பியர் பேப்பரியில் மேபி வின் பண்ணுறவங்களுக்கு, அதாவது எப்படி ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றவங்க ஒரு டைட்டில் பக்கம் தான் மோத முடியும், இன்னொரு டைட்டில் சும்மா இருக்கும்ல, அந்த டைட்டிலுக்காக மோதுற முடிவை எடுக்கிறதுக்காக இவர் வந்து பங்கேற்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ எனி ஒன் யாராவது எலிமினேஷன் சாம்பரில் குந்தர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நடந்தால் சிஎம் பாங்குக்கும் குந்தருக்கும் ரீமேட்ச் நடக்கும். சமஸ்தானம் நடந்துச்சுல, அதோட ரீமேட்ச் நடக்கும். ஸோ காய்ஸ், அதுக்கப்புறமா நம்ம ஏஜே ஸ்டைல் அஃபிஷியலி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். ஒரு மிகப்பெரிய எமோஷனல் மூமெண்ட் தான் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனது. பட் இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போது லாட் ஆஃப் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிற கேள்வி என்னென்னா, வாட் இஸ் நெக்ஸ்ட் ஏஜே ஸ்டைல்? ஏஜே ஸ்டைல் இன்னைக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது. ஸோ இப்போ அவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சதுனால டபிள்யூபிள்யூ ஒருவேளை ஒர்க் பண்ண பிடிக்காமல் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். இதுக்கப்புறமா டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் ஆல்ரெடி டிஎன்ஏ சாம்பியன்ஷிப்பாக அங்கே மோதுறதா அங்கே ஹிண்டிங்லாம் கொடுத்துருக்காரு. ஏடபிள்யூ வேறு காத்துக்கிட்டு இருக்குது. டபிள்யூபிள்யூ பல பேர் ஏடபிள்யூ பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே உள்ள டேலண்ட் ரெஸ்லர்ஸ் கூட மோதணும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஸோ மேபி அங்கே போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை இன்றைக்கி ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹைச் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஏஜே ஸ்டைல் டபிள்யூபிள்யூவில் கடந்த 10 வருடத்தில் எக்கச்சக்க விஷயங்களை சாதிட்டார். ஸோ ராயல் ரம்பிளில் அவர் மேட்ச் கடைசியாக விளையாடினார். அதாவது 2016 டபிள்யூபிள்யூக்கு டெபியூட் ஆனார், வந்தார் ஏஜே ஸ்டைல். அன்னையிலேருந்து இது நாள் வரைக்கும் 2 தடவை டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பையும் 2 தடவை வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன், அது டபிள்யூபிள்யூ வரதுக்கு முன்னாடி, அடுத்து 3 தடவை யுனைடெட் சாம்பியனையும் 1 தடவை இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பையும் அண்ட் 2 டைம் டபிள்யூபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணி கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாக அது லாஸ்ட் 10 இயரில் ப்ரூவ் பண்ணார். இதுக்கப்புறமா அவருக்கு என்ன வேலை அப்படிங்கலாம் கேட்கலாம். அதுக்கு அவர் பதில் அடிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா அவர் வந்து பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி இதை ஏஜே ஸ்டைலே ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், நான் அதை அவங்கள்ட்ட சொன்னேன். இப்போ ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மண்டே நைட்டால் இருந்து ஏஜே ஸ்டைல் டபிள்யூடைய பேக் ஸ்டேஜ் கிரியேட்டிவ் ஒர்க்கர், அதாவது அவர் சண்டை போட மாட்டார், ஆனால் எங்களுடைய கொரில்லா டீமில் அவரும் ஒன் ஆஃப் தி மெம்பராக சைன்இன் பண்ணியிருக்காரு, 5 வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜே ஸ்டைல் இதுக்கப்புறமா என்ன ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அப்கமிங் ஷோவில் சொல்லுவாங்களாம். மேபி நம்ம ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லரோட ட்ரெயினராக இருக்கலாம், அல்லது ஒரு மேனேஜராக இருக்கலாம். நம்ம பால் ஹேமன் மாதிரி ஏஜே ஸ்டைல் இஸ் த மேனேஜராக வரலாம். இதை காட்டிலும் ஜென்ரல் மேனேஜர் பதவி இருக்குது. இப்போது NXT சைடு ஜென்ரல் மேனேஜர் கூடிய சீக்கிரம் போக போகிறாங்க, அவள் வந்து டபிள்யூபிள்யூ போக போகிறாங்க. இந்த மாதிரி லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ், லாட் ஆஃப் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இடிக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏஜே ஸ்டைலுக்கு என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்க போகிறாங்க, எந்த மாதிரி ஒர்க் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. மேபி அவர் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஹெட்டாக கூட இருக்கலாம், அதாவது ஸ்கிரிப்ட் எழுதுகிற கிரியேட்டிவ் ஹெட்டர். இப்போ ஒரு எப்படி சொல்ல, டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்லர்ஸ்க்கும் ஒரே ஆள் வந்து ஸ்கிரிப்ட் எழுத மாட்டாங்க. இப்போ ரோமன் ரெயின்ஸோட ஸ்டோரினா அதுக்குன்னு ஒருத்தரை வச்சுருப்பாங்க. அவங்க தான் வந்து அவங்களுடைய அடுத்த பிளான் எப்படி எப்பப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை எழுதுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இதுக்கப்புறமா ஏஜே ஸ்டைல் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக பார்க்க ஆசைப்படுறீங்க, இல்லாட்டா ஒரு ஜென்ரல் மேனேஜர் ஆசைப்படுறீங்க, அல்லது வேறு என்ன ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், ரோமன் ரெயின்ஸ் யாரை வந்து ரெசல்மேனியாவில் சேலஞ்ச் பண்ணுவார்? ட்ரூ மேக்லின்டைரா அல்லது சிஎம் பங்கா? லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். 2 பேருமே பிடிக்காதவங்க தான். யார் பேர் கூட வேணாலும் ரோமன் ரெயின்ஸ் மோதலாம். இப்போது ப்ரீ ஷோவில் ட்ரூ மேக்கிண்டர் வந்து பங்கேற்றிருக்காரு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் பங்கேற்காட்டாலும் ட்ரூ மேக்கிண்டர் பங்கேற்றிருக்காரு. இது நாள் வரைக்கும் சாமி ஜெயின் கூட 14 மேட்ச் ஆடிருக்காரு. அதில் ஒரு மேட்ச் கூட நான் தோற்றதில்லை. அண்ட் சவுதி அரேபியாவில் நான் சாமி ஜெயினை தோக்கடிச்சிட்டேன் அப்படிங்கிறத
தென்னாவட்டா பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார் ட்ரூ மேக்கின்டையர். சவுதி அரேபியாவில் இதுக்கப்புறம் அவனை ஸ்ட்ரைக்கே கிடையாது, அவனை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் என்ன தான் பிக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் ரீசன் கேட்கும்போது அவன் தொலைச்சது என்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு. எஸ், ரோமன் ரெயின்ஸ் தொலைச்சது அன்டிஸ்பியூட்டட் டைட்டில், அது ட்ரூட்டு தான் இருக்குது. அண்ட் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை காட்டில் ஏன் டைட்டில் தான் பெருசு, ஸோ அதனால் ஏன் பக்கம் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லார். சரி, ஓகே, இதுவும் கேட்குற மாதிரி இருக்குது. மூணாவது விஷயம் என்னதுன்னா, இது வரைக்கும் அவனுக்கும் எனக்கும் நடந்த மேட்ச்சில் நான் வந்து ரோமனை பின் பண்ணி வின் பண்ணது கிடையாது. அதை ரசல்மேனியாவில் பண்ணி ரோமனை நான் அசிங்கப்படுத்தணும், அதனால் அவங்க கூட ஒரு ரீமேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. எப்படி ரோமனை அசிங்கப்படுத்துறதுக்கு இவருக்கு ஒரு மேட்ச் வேணுமா? சரி, இப்படி பல காரணங்கள் ட்ரூ மேக்கின்டையர் அடுக்கடுக்காக வச்சுருக்காரு. ஸோ ட்ரூ வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் ரெசல்மேனியாவில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, ரெசல்மேனியா பிளான் இப்போ தான் லைட்டாக சூடு பிடிக்குது. இனி வரும் காலங்களில் நல்லா தீப்பத்தி எரியும் எதிர்பார்க்கலாம். சரி காய்ஸ், இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.